ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வெல்கம் ஹோம். இது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்லாஷர் மூவி. அனுஜாங்க நம்ம ஹீரோயின் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் அவளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற வேலை வருது. இவளும் சேர்னு அந்த வேலை பார்க்க போகிறா. அப்போ தான் ஒரு நாள் திருத்தரமாக ஒரு வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவளுக்கு வந்து சம்பவங்கள் என்ன, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே நடக்கிற கொடூரங்கள் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் வெல்கம் ஹோம். படத்தோட டைட்டில் தான் வெல்கம் ஹோம். பட் இன்கேஸ் அந்த வீட்டு பக்கம் போனீங்கன்னா உங்கள் கதையை முடிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக அந்த படம் இருக்கும். அண்ட் இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரியல் லைஃப்பில் உண்மையாக நடந்தது. அதுவும் நம்ம இந்தியாவில் நடந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அடச்சை ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்கன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு மூவி. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு லைட் ஆர்டர் பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறதே பெட்ரு. சரி, இப்போ வாங்க வெல்கம் ஹோம்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு காட்டுப்பதி அமைக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு எலக்ட்ரிஷியன் வராரு. சும்மா அந்த கிராமத்துக்குள்ள எப்படி ஈபிள்னு போகுது இது செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ பாட்டில் எடுத்து தண்ணி விட்டுக்கலான்னு பார்த்தா தண்ணி காலியாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு வீடு இருக்குது. இந்த ஒரு வீடை தவிர எந்த வீடும் கிடையாது. சரி போய் தண்ணி கேட்போன்னு இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டு வாசலில் ஒரு கொட்டகை இருக்கும், அதில் ஒரு மாடு இருக்கும். இவர் உள்ளே போய் கதை தட்டி பார்த்தா உள்ளே கத்திரமா சவுண்ட் கேட்குது. ஏதோ ஒரு பொண்ணு வழியில் துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ குழந்தை பிறக்கிறமா சவுண்ட் கேட்குது. இவனு கதவை தட்டுறான். பட் அதுக்கப்புறம் எனக்கு என்ன கட்ட முடிக்கிறாங்க. கட் பண்ண இப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோ அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் அனுஜா. இவ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. பட் யாரும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் செட் ஆகிருக்கும். பட் அந்த பையனுக்கு நம்ம மீன் வேலை பார்க்குற பிடிக்கல. அடிக்கடி ஃபோன் பண்ணி, ஹே நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேலையை பார்க்க போகிற, நீ வேலை பார்க்குற எங்கள் அம்மா பிடிக்கல, பேசாமல் வேலை நின்று நான் 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என் கூட இங்கேயே செட்டில் ஆகுன்னு சொல்கிறப்ப இந்த மீன் பிடிக்கல, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ப்ளீஸ் இதை மட்டும் என்கிட்ட பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்லி இவன் ஃபோன் வச்சிடறா. ரெண்டுத்துக்குள்ள அடிக்கடி சண்டை தான் வந்துட்டுருக்கு. அடுத்த நாள் அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி, அனுஜா உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, நாமளே மாப்பிள்ளை அடைக்காமல் இருந்துகிட்ருக்கோம், நீ மாப்பிள்ளை சண்டை விட்டுருக்க, மரியாதை வேலைக்கு நின்று நீ ஊருக்கு வந்துட்டுன்னு அவங்க அப்பா அதை சொல்லிட்டு இருக்காங்களா. இதை பார்த்து ஏன்னு கடுப்பாயிரும். ரொம்ப கோவத்தில் கால் வேலைக்கு போவா. ஒரு மிடில் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சரை வேலை பார்ப்பா. பிரேக் டைமில் பிரின்ஸிபலை பார்க்க போவாளா. பிரின்ஸிபல் ஏன்னு கூப்பிட்டு, இங்கே பாருமா, கலெக்டர்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு போய் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுக்கணும். நீ இந்த சாரு போங்கன்னு சொல்கிறப்ப இந்த மீன் பிடிக்கல. ஏன்னா சார் ஒரு ஜொல்லு பார்ட்டி ஆனால் வழிஞ்சிட்டே இருப்பார். சார் எனக்கு இந்த சார் மட்டும் வேணாம், வேறு டீச்சர் அனுப்புங்க, நான் அவங்களோட போகிறேன்னு சொல்கிறப்ப அங்கே நேகனும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. சரிம்மா நீங்கள் 2 பேரும் போங்க, போய் சென்செக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் சேர்ந்து கிராமத்துக்கு போகிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கணக்கெடுப்படுத்திட்டே இருக்காங்க. எல்லா வீடும் முடிஞ்சிருச்சு. பட் கடைசியில் பார்த்தா ஒரு வீடு தான் இருக்குது. பட் இந்த வீடு இந்த ஊரில் எங்களுக்குன்னே தெரில. சரி நம்ம தேடி பார்ப்போன்னு இவங்க ஸ்கூட்டியில் போயிட்டே இருப்பாங்களா. அப்போ தனியாக காட்டுக்குள்ள ஒரு ஒத்தடி பார்த்த போது மேபி இங்கே தான் இந்த வீடு இருக்குன்னு சொல்லி இவங்க ஸ்கூட்டியில் போவாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் போயிருப்பாங்க, வீடே காணோம். ஹே நான் அம்மதிக்குள்ள தூரம் போகணும், பேசாம வண்டி திருப்பு, கேட்டால் அந்த வீட்டில் ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லிடலாம், வண்டி திருப்புன்னு சொல்கிறப்ப அதை இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போன்னு போய் பார்ப்பாங்களா. இவங்க நினச்ச மாதிரி அந்த வீடு அங்கே தான் இருக்கும். காத்தட்டி பார்ப்போன்னு லைட்டாக கதை தட்டுவாங்க. அப்போன்னு பார்த்து வெளியே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மேடம் உள்ளே யாராவது இருக்கீங்களா. கதை திறங்க தட்டினா ஒரு பொண்ணு அங்கே வருவா. அவள் பார்க்குறக்கே ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருக்கா. மேடம் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம், கொஞ்சம் உள்ளே வரலாமான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் தான் அங்கே இருப்பா. சரி சொல்லுங்கள் மேடம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்கீங்கன்னு கேட்குறப்ப அதுவா நான் அம்மா அப்புறம் அவருன்னு சொல்லுவா. அவரா, ஓ உங்கள் ஹஸ்பண்டா, சரி மேடம் வேறு யாருன்னு கேட்டால் போலான்னு சொல்லுவா. போலோ, ஓ அது உங்கள் அண்ணா இருக்கும். சரி மேடம் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களே, இது உங்கள் குழந்தைங்க கேட்பா. அதுக்கு வில்லுன்னு சொல்லுவா. இல்லையா, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது, குழந்தைங்க பேருன்னு கேட்டால் குழந்தைங்களா, இங்கே எந்த ஒரு குழந்தை பிறக்காது, பிறந்தா செத்துருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம ஒன்றும் புரியல. என்னது பிறந்தா செத்துருமா, என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்போ தான் பார்ப்பா. பார்த்தா கழுத்துக்கிட்ட கை கிட்ட காயங்களாக இருக்குது. இதை பார்த்து நம்ம மீன் பயம் ஆரம்பிச்சிருது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு தாய்க்கிளி வரும். ஹலோ யார் நீங்கள், எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளை ஒரு மாதிரி பேசுமா. இதை பார்த்து இவங்க பயந்து போயிடுவாங்க. சரி மேடம் நாங்கள் வந்தாலும் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஏந்து போயிட்டு வரோன்னு இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க 2 பேத்துக்கு அள்ளு விட்டுருச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம், ஹே நீ இந்த பொண்ணு கழுத்து பார்த்தியா, கழுத்தில் காயமாக இருக்குது, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொண்ணு தான் குடும்பப்படுத்துகிறாங்க போல், அவன் புருஷன் ஏதோ டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறான், அதான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அது எப்படி நம்ம தேவை, வா இங்கேருந்து போகணுன்னு 2 பேரும் அங்கேருந்து போகிறா இருக்காங்க. பார்த்தா ஒரு பை சிரிச்சிட்டே வருவான். என்னோட பேர் தான் போலோ. நான் மீன் இந்த வீடு மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. இப்போ 2 பேர் ஸ்டேட் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. பட் வரதுக்கு லேட்டாக இருக்கும். அந்த நேகங்கிற பொண்ணு இருக்கால, அவங்க அண்ணன் ரொம்ப மோசமானவன். 6 மணிக்குனா பொண்ணு வீட்டுக்கு வந்துடணும், அதனால ஸ்டேட் ஸ்கூலுக்கு வந்திருப்பான். வந்து சண்டையாக போட்டுட்டு இருக்கிறப்ப, சார் நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நம்ம இங்கேருந்து பேருவானு எப்படி சமாளிப்படுத்தி கூட்டி போயிடுறா. இப்படியே கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட போயிருச்சு. கட் பண்ணால் அந்த எலக்ட்ரிஷியன் வைப்பாங்க. நம்ம படத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, சேம் அதே சீனாக ஓடிட்டுருக்கு. அவன் அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ தான் குழந்தை பக்கம் சவுண்ட் கேட்டிருக்கோம். பட் என்ன ஆச்சுன்னு நமக்கு இப்போவும் காட்டல. கட் பண்ணால் 1 வாரம் கழிச்சு நான் மீன் ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப அந்த வீட்டு ஃபோட்டோ எடுத்தால அதோட ஞாபகம் வருது. இவளுக்கு அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குது. நேகாவை பார்த்து, ஹே நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த பொண்ணை பார்க்க பாவமாக இருக்குது, எப்படியா நம்ம அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பட் நம்ம மீனை வற்புறுத்தி கூப்பிட்றா. ஹே நம்ம சீக்கிரம்
சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம், நீ நம்பி என் கூட வான்னு சொல்லி 2 பேர் திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ காலத்து வந்து பார்த்தா அந்த போல தான் அங்கே இருப்பான். கூடவே அந்த தாய் கிழவி அப்புறம் அந்த பொண்ணோட புருஷன் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. பட் அந்த பொண்ணை மட்டும் காணோம். நான் மீனா உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் நீ கணக்கெடுப்பு வந்தேன், அந்த பொண்ணு எங்கே போனால் கேட்குறப்ப அவளுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, ரெஸ்ட் எடுத்துருக்கான்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா, என்ன குழந்தை பிறந்துச்சு, ஆம்பளை பொண்ணு கேட்குறப்ப அதுவா, அந்த குழந்தை கருளி அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் தான் கொடுத்துட்ருக்கு. மேபி அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை போல், அவளை கொண்டாலும் கொண்டிருப்பாங்க. நம்ம இங்கேருந்து போகணுன்னு, சரி மேடம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு இவங்க வீட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்பன்னு பார்த்து செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். இவ்வளோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறா, வண்டி அவ்வளோக்கு ஸ்டார்ட் ஆகாது. மழை பெஞ்சனாலும் அவங்க போகிற ரோடு சகதியாக இருக்கும், வண்டி போக முடிக்குது. அப்போ உள்ளது அந்த கிழவி, ஏம்மா இந்த மழையில் எங்கே போக போகிறீங்க, இங்கே ரெஸ்ட் எடுங்க, ஒரு நாள் நைட்டு இங்கே தங்கிட்டு போகலான்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டுத்துக்கு என்ன செய்ய தெரில. அந்த நேகம் ஈரனை பார்த்து, ஏண்டி எனக்கு தான் கட்டுந்துருது, பேசாமல் இங்கேயே தங்கலாமான்னு கேட்குறப்ப ரெண்டுத்துக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு நாள் தங்குவேன்னு நைட்டு நைட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இப்போ அந்த ஃபேமிலி நல்ல விதமாக தான் பழகுறாங்க. நைட் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, இவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பிறண்டாகிற பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருப்பா. அவள் திருத்துன்னு முடிச்சுட்டு அங்கிட்டு பார்த்துட்டே தான் இருப்பா. இதை பார்த்து நம்ம லைட்டாக பயமாக இருக்கும். தென் இந்த போலங்கிற பையன் தான் அவங்க கவனிச்சுக்குவான். மேடம் நீங்கள் நைட் ஃபுல்லாக இங்கே தங்கிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இன்கேஸ் எதாவது தேவைன்னா என்னை உடனே கொடுங்க, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி ரூம்லாம் கொடுத்துருவான். இவங்க 2 பேர் சேர்ந்து நைட்டு அங்கே தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு இருக்கல, அவள் தான் பயந்துட்டு இருப்பா. போச்சரி 6 மணி ஆனாலும் எங்கள் அண்ணன் கிளிப்பான். இப்போ பாரு கண்டிப்பாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான், நாளைக்கு கூட நான் வீட்டுக்கு போன செத்தேன், எனக்கு ஒன்றே விட்றான்னு சொல்கிறப்ப இப்போ உனக்கு என்ன செஞ்சு தெரில, சீக்கிரம் ஒழுங்காக கிடைக்க முடிக்குது. சரி பேசாமல் படுத்தவங்கன்னு உட்காந்துருப்பாங்களா. சடனாக வெளியே நிற்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து 2 பேரும் பயந்து போயிடுவாங்க. காற்று வந்து பார்த்தா அந்த போல தான் அங்கே வந்திருப்பான். மேடம் உங்களுக்கு போகிறத வேணும்ல, அதுதான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போரை கொடுக்க வந்திருப்பான். பட் இவங்களுக்கு பயமாக இருக்குது. சும்மா அவனை நம்ப வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கா. அண்ணா இந்த வீடு இருக்குல்ல, நைட் நான் அங்கே தான் ஸ்டே பண்ணுறேன், எது கண்டுக்காத மாதிரி ஃபேக்காக ஃபோன் பண்ணுவா. இது அந்த பையனை கேட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். போனவன் ஸ்டேட்டாக அங்கே இருக்கிற அந்த ஆளை பார்த்து, அண்ணா அது 2 பொண்ணுங்க இங்கே தான் இருக்குது, அவங்க இங்கே இருக்கிற விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது போல், ப்ளீஸ்ண்ணா இந்த ஒரு நைட் மட்டும் எனக்கு தெரியா, நான் எங்கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஆள் கெஞ்ச ஆரம்பிப்பான். ஆக்சுவலி இந்த ஃபேமிலி என்ன பண்ணால் நமக்கு ஒழுங்காக தெரில. பட் அந்த போலை வந்து கெஞ்சிறப்ப அந்த எதுவுமே சொல்லாமல் இருக்கான். ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு மோட்டர் ரூம் மாதிரி இருக்கும், அவன் அங்கே போயிட்டுருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வைப்பாங்க. அந்த பொண்ணு பாட்டு நல்லா படுத்துங்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ மட்டும் லைட்டாக பயமாக இருக்கும். ஜன்னல் வழியாக வெளியில் நடக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டாக இருந்தாலும் மோட்டர் ரூம்குள்ளே போவாள். இதை பார்த்துருவா. சடனாக என்ன பார்த்தான்னு தெரில, ஒரு பயந்து போயிடுவா. அவள் ஃப்ரெண்டை பார்த்து, சீக்கிரம் எந்திரி நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப என்னாச்சு எதை பார்த்து பயந்தேன்னு கேட்டால், நான் இப்போ பார்த்தேன்டி அந்த ரூம்குள்ளே ஒரு பொணம் இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன்னு சொல்கிறப்ப இவளுக்குலாம் அள்ளு விட்டுரும். என்னது பொணமா, நம்ம இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இங்கே இருக்க வேணாம், வா இங்கேருந்து கிளம்புறோன்னு அவள் பேக் எடுத்துருவா. பார்த்தா அந்த ஃபேமிலிக்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. மோட்டர் ரூமுக்கு அந்த ஆள் போயிருப்பாள், அவனு திரும்ப ரூம்லாம் தூங்கிட்டு இருப்பான். இதே கரெக்டான சான்ஸு, நம்ம இங்கேருந்து போகணுன்னு மெதுவாக கதவு திறக்க பார்ப்பாங்க. பட் பார்த்தா கதவு லாக் ஆகிருக்கும். அந்த பாட்டு ரூம் பக்கத்தில் தான் சாவி இருக்கும். மெதுவாக நடந்து அந்த சாவி எடுத்துருவாங்க. கதவை திறந்து அப்படியே வெளியே போவாங்களே. பட் அந்த ஃப்ரெண்டு பயமாக இருக்கும். நம்ம ஏன்னு பார்த்து, ஏண்டி உண்மையை சொல்லு, நீங்கள் போனதை தான் பார்த்தியா இல்லை வேறு எதாவது பார்த்தேன் கேட்பா. நம்ம எனக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரில. இல்லடி நாங்கள் பார்த்தேன், ஒரு உருவம் தெரிஞ்சு, பட் எனக்கு போனோமான்னு தெரிலன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய தெரில. இங்கே பாரு நம்ம நடுராத்திரி காட்டுக்குள்ளே இருக்கோம், இங்கேருந்து வெளியே போனால் கூட 2 கிலோமீட்டர் போகணும், நீ கன்ஃபார்ம் பார்த்தேன் கேட்குறப்ப அவளுக்கு எதுவும் தெரில. சரி இப்போ அந்த மோட்டர் ரூமில் யாரும் இல்லை, நம்ம போய் பார்க்கலாம், இன்கேஸ் அங்கே தான் போனால் இருந்தால் மொதல் வேலையை அங்கேருந்து போயிடும்னு சொல்கிறா. இவங்களும் சரி அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. மோட்டர் ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே எதுவும் இருக்காது. லைட் அடிச்சு மெதுவாக பார்த்துட்ருப்பா. பார்த்த ஒரு மனுஷனுடைய கட்டவல் மட்டும் அங்கே இருக்கும். இதை பார்த்து பயந்து போயிடுவா. பக்கத்தில் லைட்டுக்கான சுவிட்ச் இருக்கும். லைட்டு போட்டு போவேன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் இருப்பான். யாருன்னு பார்த்து எலக்ட்ரிஷியன் தான். உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அவன் பாட்டுக்கு மேலே கை வச்சோன்னே 2 கல் விட்டுரும். முதல்ல இங்கேருந்து தெரிச்சு ஓடுவோன்னு 2 அங்கே ஓடி இருக்காங்க. பார்த்து வீடு சுற்றி வேலியாக இருக்கும். அந்த வேலிக்குள்ளே பூந்து தண்ணி இருக்கும். அதுக்குள்ளே குதிச்சு தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. பட் பார்த்தா நம்ம ஈரோட ஃபோன் இருக்குல்ல, அது தண்ணிக்குள்ள விழுந்துடும். அதனால் ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ 2 பேரும் பயத்தோட காட்டுக்குள்ளே இருப்பாங்க. இவங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரில. அண்ட் சுற்றி முற்றி ஓனாய் சவுண்ட் மாதிரி கேட்டுட்ருக்கு. இன்கேஸ் அதுக்கிட்டலாம் மாட்டினா அவ்வளோதான், கடிச்சு கொதிடும். வேறு வழி இல்லை, தெரிஞ்சுக்காருக்க ஃபோன் பண்ணணும். என் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு, ஒர்க் ஆகலை, உன் ஃபோனுன்னு சொல்கிறப்ப அவ்வளோ பேக் செக் பண்ணி பார்ப்பா. பார்த்து பேக்கில் ஃபோன் இருக்காது. இப்போ ஞாபகம் வருது, எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறங்கிற பேரில் ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஃபோன் உள்ளதாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன தெரில. சரி வா நம்ம திரும்ப இந்த ரூம்குள்ளே போவோம். ரூம்குள்ளே போவாங்க. மெதுவாக உள்ளே போய் ஃபோன் எடுத்தால் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி காலியே சுவிச் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தெரில, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இவங்க வெளியே போயிட்டு இந்த விஷயத்த இந்த வீட்டுக்கு யாரும் பார்க்கல. அண்ட் அதே நேரத்தில் இந்த குடும்பத்தோட பிரச்சனை நல்லாவே தெரியுது. நைட் நேரம் இங்கேருந்து போக முடியாது. இங்கே பாரு நம்ம பேசாமல் நைட் இங்கே இருந்துடலாம், விடிஞ்ச வேலையாக இங்கே
தெரிச்சு ஓடி வருவோம். ஓகே தானே கேட்குறப்ப இவங்களுக்கு சரின்னு இருப்பாங்க. பட் கதை வந்து வெளியே போன விஷயம் தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை வந்துடும். பேசாமல் கதை மூடிடுவோன்னு இவ கதை மூடிடுவா. தென் எடுத்து அந்த சாவியை மெதுவாக அந்த கிளவி ரூமில் வைக்க போவா. பார்த்தா அப்போ வரைக்கும் அந்த கிளவி தூங்கிட்டு தான் இருக்கும். சேஃபாக சாவியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு திரும்ப ரூமில் உட்காந்துருப்பாங்க. பட் நைட்டில் 2 தூக்கமே வராது. நான் மீன் கெஞ்சி வைப்பா, சாரி எல்லாத்துக்கும் நான் தான், நீ இதை இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், நான் தான் கூப்பிட்டு வந்தேன், என்னை மடிச்சதுன்னு சொல்கிறப்ப சரி அதில் என்ன இருக்குது, நம்ம வேலை இங்கேருந்து போயிடுவோன்னு லைட்டாக கண்ணாடி தூங்குவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சுடி வா இங்கேருந்து ஓடிடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருப்பாங்களே. அந்த போலங்கிற பையனும் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போகிறீங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப சாரி சார் எங்கள் நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் வேகமாக அங்கேருந்து போகணுன்னு ஸ்கூட்டி எடுத்து 2 பேரும் அங்கேருந்து போகிறா இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த அண்ணன் இருந்தால அவன் அந்த வீட்டில் இருக்கிற பாட்டிக்கு தலை சீவிட்டு இருப்பான். அப்போ அந்த கிழமை அந்த பையனை பார்த்து, டேய் நேற்று நைட் அவங்க 2 பேரும் நம்ம வீட்டு வெளியே போனாங்க, இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப அவனால் கோவமாக இருக்க மாட்டான். பட் இந்த தாய்க்குள்ளி சொன்னதை கேட்டு அவனுக்கு கோவம் ஆயிரும். பார்த்தா மெதுவாக வீட்டு வெளியே வருவான். இவங்களுக்கு ஸ்கூட்டி எடுத்து வேகமாக போயிட்டு இருந்தா துரத்த ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த பெரிய ஆள் துரத்துவான், அந்த போலங்கிற பண்ணி துரத்துவான். இதை பார்த்து 2 கல் விட்டுரும். சீக்கிரம் வண்டி திருடி இங்கேருந்து ஓடுன்னு சொல்கிறப்ப அவளும் வேகமாக ஸ்கூட்டி ஓடிட்டு இருப்பா. பட் அவங்க பார்த்தா கல்லை விட்டே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மீன் வண்டியில் அடிக்கிறப்ப அவ்வளோதான் அவங்க கீழே வந்துடுவாங்க. 2 பேரும் பிடிச்சி அங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. கட் பண்ண இப்போ உங்கள் 2 பேரும் ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேர்த்துக்கு நல்லா வசமாக மாட்டிட்டு மட்டும் புரியுது. கதை தட்டி ப்ளீஸ் எங்களை இங்கேருந்து அனுப்புங்க, நாங்கள் வெளியே போய் எதுவும் சொல்ல மாட்டோம், ப்ளீஸ்னு கத்துறப்ப இந்த சவுண்ட் வெளியே கேட்கும். அந்த போலங்கிறப்ப இந்த பெரிய ஆளை பார்த்து, அண்ணா இந்த வாட்டி நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணவா ப்ளீஸ் அண்ணான்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அதை கெஞ்சிட்டே இருக்கான். பட் எதுக்கு கெஞ்சிடான்னு நமக்கு இப்போ வரையும் தெரில. இந்த பக்கம் இந்த 2 பேர் எவ்வளோ தட்டி பார்ப்பாங்க. பட் அங்கேருந்து பதிலே வரல. போச்சு வசமாக மாட்டிக்கிட்டோம், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம மீன் போட்டு திட்ட ஆரம்பிப்பா. நேற்று நைட் இவ்வளோ தான் பரவாயில்லன்னு சொன்னா, பட் இப்போ இவ்வளோ ஹீனு திட்டுறா. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் ஒரு பையனை வைப்பாங்க. இவன் தான் நம்ம ஹீன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். நேற்று நைட்லேருந்து ஹீனு ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். பட் ஃபோன் பண்ணியிருக்காது. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்துருவோன்னு சொல்லி ரூமுக்கு வந்து பார்த்துருப்பான். பட் பார்த்தா ஹீன் ஆளே காணோம். என்ன சின்ன திரும்ப நின்றுட்டு இருப்பானா. அப்போ பார்த்தா அண்ணங்காரங்க வருவான். டேய் இங்கே தானே அந்த பொண்ணு இருந்தா, நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறப்பாயனா, நேற்று சாயங்காலம் அந்த பொண்ணு என் தங்கச்சியும் கூட்டி போயிருக்கா. பட் போனவன்னு திரும்ப வரவே இல்லை, ஃபோன் அடிச்சாலும் ஃபோன் போக முடிக்குது, எல்லாத்துக்காரும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் சொல்லிட்டு அவனோட எடுத்து சண்டையாக வந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்தா தாத்தா இருப்பார். தம்பி நீங்கள் இந்த மாதிரி சண்டை போகிறனால எதுவும் நடக்க போகிறதில்ல, வேணா ஸ்டேஷன் போங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த அண்ணங்காரெல்லாம் கேட்க மாட்டேன். கம்ப்ளைண்ட்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என் தங்கச்சி கண்டுபிடி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்கார மட்டும் அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. 2 பேரும் இப்போ இந்த அடைஞ்சு போன ரூமில் தான் இருப்பாங்க. சுற்றி முற்றி பார்க்குறப்ப அங்கே கை ஒழுங்குல இருந்த மாதிரி இருக்குது, ஆடி சில ரத்தங்கள் மருந்து பொருட்கள் இருந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம மீன் புரியுது. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால அவள் நம்மள மாதிரி பிடிச்சிருந்துருக்காங்க போல். இங்கே பாரு அந்த பொண்ணுக்கு இங்கே தான் பிரசவம் நடந்திருக்கு, சப்பனா நம்மள மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு மாட்டி இருந்திருக்கா, என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக அவங்க 2 பேரும் கீழே இங்கே மாதிரி தெரியுது. சீக்கிரம் ஏதோ இரும்பு போய்ப்படு, இங்கேருந்து நம்ம தவிச்சு போயான்னு சொல்லிட்டு இரும்பு பைப்பில் ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் உள்ளே வருவாங்க. அடிச்சு இங்கே எஸ்கேப்பெல்லாம் பார்த்தா பட் அவங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோனையும் அந்த பொண்ணையும் போட்டு அடின்னு அடிப்பாங்க. மூஞ்சி முகரில் பேக்கிற அளவுக்கு குத்துவான். அடிச்சடியில் அவன் கையை பேந்துக்கும். செம்ம கடுப்பாக எங்கேருந்து வெளியே வந்தவன் அந்த வீட்டு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை தனியாக கூட்டி போவான். அந்த பொண்ணு கூட ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பான். இவன் மென்டாலிட்டி என்ன நமக்கு இப்போ தெரியவே இல்லை. இப்போ அந்த 2 பேர் செம்மையாக அடி வாங்கி பேஸ்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த போலங்கிறப்ப எங்கே வருவான். சப்பாத்தில் எட்டு வந்து, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாரு, உங்களுக்கு தேவையில்லாமல் அடிக்க வேண்டியதாக போச்சு, இந்தாங்க இதை அமைய சாப்பிடுங்க, நான் சொல்கிறது செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் விட்டுட்ருப்பான். இதை பார்த்தின்னு செம்ம கடுப்பாயிரும். அவன் நெஞ்சில் ஒரு மீன் மிதிக்கிறப்ப அவன் கடுப்பாயிருவான். நான் மீன் கழுத்து பிடிச்சி நிற்கிறப்ப கிட்டத்தட்ட சாக நிலைமைக்கு போயிடுவா. பட் அதுக்கப்புறம் அந்த போய் விட்டுட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி இங்கேருந்து வெளியே போகணும்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த குடும்பம் என்ன, எப்படிங்க இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா, ஏன் இங்கே தப்பிக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்குது, வேறு ஏதாவது வழி கிடைக்குதான் பார்ப்போம்னு சொல்லி அந்த ரூமை சுற்றி வந்து பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு டனல் மாதிரி பார்ப்பா. இங்கே தான் 6 மாதிரி போகுது, வா நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ளே போவாங்க. பார்த்தா நேற்று நைட்டு ஒரு குளத்துக்குள்ளே ஃபோன் விழுந்துச்சுல, அந்த குளத்தோட லிங்க் ஆகிருக்கும். இதான் ஒரு வழின்னு சொல்லிட்டு அந்த டனல் வெளியே வந்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீன் மட்டும் டனலுக்குள்ள மாட்டிக்குவா. ஏன்னா அடி வாங்கினது அப்படி இருக்குது. செம்ம வழியில் நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த ஃப்ரெண்டு மட்டும் அங்கே வெளியே போயிடுவா. கரெக்டாக அப்பான்னு பார்த்து அவங்க ஒரு வண்டி வரும். யாருன்னு பார்த்து அந்த அண்ணங்காரன் தான். அவன் ஸ்கூல்லலாம் போய் விசாரிச்சு பார்த்துருவான் போல். அவங்க 2 பேரும் கடைசி இங்கே வந்தால் தெரிய வந்திருக்கும். இவனு சரி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். பட் இதை தங்கச்சி பார்த்துருக்க மாட்டா. வந்து பயந்து போய் அந்த மெக்கானிக் ரூம் இருக்குல்ல அங்கேயே அப்படியே படுத்துக்குவா. கட் பண்ணால் நம்ம ஹீரோ வைப்பாங்க. எப்படி அடிச்சு பிடிச்சி அந்த டனல்ட்டு வெளியே வந்துடுவா. பட் அவள் காலில் செம்ம அடிபட்டிருக்கோம். அவளை அப்படி தவழ்ந்து ஒரு கொட்டகமாக இருக்கும்ல அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்குவா. பார்த்தா அங்கே தான் அந்த அடிப்படை எலக்ட்ரிஷியன் இருப்பான். அன்றைக்கி நைட்டு அவனை பார்த்துருப்பாங்க. பட் இது கேட்காம இருப்பாங்க.
நீ எப்படி இங்கே வந்த, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப எனக்கே ஒன்றும் தெரில. அன்றைக்கி நைட் நான் ஒரு நாள் இங்கே வந்தேன், வீட்டுக்குள்ளே ஏதோ குழந்தை கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. அன்றைக்கி தான் அந்த பொண்ணுக்கு பிரசவம் நடந்துச்சு. நான் அதை பார்த்தேன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த அண்ணங்கிற இருக்கல, அவன் வந்து விசாரிச்சுட்டு இருப்பான். ஆமாம், இந்த 2 பொண்ணுங்களை பார்த்தீங்களா, இவங்க எப்போவாது இங்கே வந்தாங்களான்னு கேட்குறப்ப இவங்களா சார் நாங்கள் பார்க்கவே இல்லையே, இங்கே வரலன்னு சொல்கிறப்ப அப்படியா, இன்கேஸ் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ பார்ப்பான். பார்த்தா நம்ம மீனோட பர்ஸ்லேருந்து ஃபோட்டோ கீழே வந்துருக்கோம். இதை பார்த்தா அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. செம்ம கடுப்பாய் திரும்ப உள்ள போய், டேய் என் தங்கச்சி எங்கே இருக்கா, என்னடா பண்ணின்னு சொல்லி கத்துறப்ப அந்த போலங்கிற பையன் இருக்கல, அவன் மெதுவாக கீழேருந்து கல்லெடுக்கிறதா இருப்பான். இப்போ இந்த பக்கம் அந்த அண்ணன் கத்திட்டு இருப்பாள், இதை தங்கச்சி கேட்டிருக்கோம். அப்போ தான் ஷெட் விட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க அண்ணன் இருப்பான். அண்ணா நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஆப்பதுன்னு சொல்கிறப்ப அந்த அண்ணன் திரும்பி பார்ப்பான். இதை கரெக்டான சான்ஸில் அந்த போலோ மண்டையில் ஒரு அடி அடிப்பான். பார்த்தா மண்டையில் செம்மையாக அடி போட்டுரும். இது போகிற அந்த கூட ஒரு அண்ணன் இருப்பாள், அவள் பெரிய பாறை எடுத்து அந்த அண்ணங்கிற மண்டையில் ஒரே போடு, அவ்வளோதான் தலை சட்னியோடு நசிங்கிரும். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட் அப்படியே உறைஞ்சி போயிடுவா. அண்ட் போல அந்த இடத்துக்கு வந்து, ஏன்டி இங்கேயும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுற, வசம் மாட்டினேன்னு அந்த பொண்ணுங்க தரத்தை இழுட்டு போயிடுவான். பார்த்தா அந்த வீட்டுக்கு மேலே ஒரு கேஜ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த பொண்ணு அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ இதே நேரத்தில் உயிர் நினைப்பாங்க. அவள் பார்த்து அந்த கொட்டையில் இருப்பா. பார்த்து அதே இடத்துல தான் அந்த எலக்ட்ரிஷியன் இருப்பான். அவனை பார்த்து சமயம் சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, பட் நினச்சி கேட்டுக்க மாட்டாங்களே. அவனை அப்போ நடந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க ஃபஸ்ட்டு இங்கே கணக்கெடுப்புக்கு வந்தாங்களே, அப்போ அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக தான் இருந்தா. தென் அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் இந்த எலக்ட்ரிஷியன் இந்த பக்கம் வந்தான். அப்போ தான் உள்ள ஒரு கத்திர சவுண்ட் கேட்டிருக்கோம். ஏன்னா அப்போ அந்த பொண்ணு பிரசவம் பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு பிரசவம் பார்த்ததை இவன் பார்த்துருப்பான். அதனால் இவனையும் டார்ச்சர் பண்ணி ரூம் அடைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீங்கிட்ட சொல்கிறப்ப அவரும் பயந்து போயிடுவா. இங்கே இதே நேரத்தில் அந்த வீட்டில் அண்ணன் ஒருத்தர் இருந்தால அவனை காமிப்பாங்க. நம்ம ஹீனோட ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. இவங்க போயிருப்பான்னு தெரியாமல் சுற்றி முற்றி பார்ப்பாங்களா. பார்த்தா இருக்கிற அந்த ஷெட்டு மட்டும்தான். ஸோ மேபி அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு உள்ள பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம மீன் அங்கே தான் இருப்பா. எப்படியாவது இங்கே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு வேலிக்கமாக இருக்கும், அதுக்குள்ளே பூந்து போயிட்டுருப்பா. படந்தாலும் காலை பிடிச்சிருவான். இதை பக்கத்துக்கு இந்த எலக்ட்ரிஷியன் பார்ப்பானா, நம்ம ஊர் கண்டிப்பாக போகுது, இந்த பொண்ணாக தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவன் நாள் அடிக்க ஆரம்பிப்பானா. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். பக்கத்தில் இருக்கிற கம்பி எடுத்து அவன் மண்டியில் சொருகு, அவ்வளோதான் அந்த எலக்ட்ரிஷியன் அங்கேயே இறந்து போயிட்டான். பட் நான் மீன் எப்படி தப்பிச்சிட்டா, இங்கேருந்து திருச்சி ஒன்றா போதுன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக ஓடிட்டு இருக்கா. இது மேலேருந்து இந்த போலங்கிற போய் பார்த்துட்டு இருப்பான். அவள் உண்டிகோவில் கல் எடுத்து அங்கேருந்து அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் அதுக்குள்ள அந்த அண்ணங்கார இருக்கல, அவனே நம்ம மீன் பக்கத்தில் போயிடுவான். அவள்கிட்ட கால் அடிபட்டிருக்கே, ஆனால் ஓட முடிச்சிருக்காது. நம்ம மீனை போட்டு அடி நடிச்சு அவ்வளோதான் அவளையும் முடிச்சிட்டாங்க. திரும்ப ரூம்குள்ளே கூட்டி வந்து நம்ம மீன் அடிச்சு வச்சுருவாங்க. இப்போ 2 பேரும் தனித்தனியாக வேறு ரூமில் இருக்காங்களா. அப்போ அந்த போலங்கிற பையன் அந்த அண்ணங்கிட்ட வருவான். அண்ணா நானும் அப்போ வந்து கேட்டுட்ருக்கல, ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டும் எனக்கு சான்ஸ் தாங்க, நான் இந்த வாட்டி பண்ணான்னு கேட்குறப்ப அந்த சரி சொல்லிடுறான். இதை பார்த்து செம்மாப்பே போயிடுது. ஓடி போய் குளிச்சுட்டு ஆள் செம்ம ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். எதுக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு. உடனே ரூம்குள்ளே இருக்கிற நம்ம மீன் கூட்டி வராங்க. கேஜுக்கிட்ட கொண்டு வரப்ப கேஜுக்குள்ளே தான் ஃப்ரெண்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு கண் முன்னாடியே அந்த போலங்கிற போய் ரேப் பண்ணுறான். அதுவும் ரொம்ப ப்ரூட்டலாக ஹார்ஷாக ரேப் பண்ணுவானா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவள் அந்த பொண்ணை கூட்டி வந்தா. நேகான்னு கத்துறப்ப அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம மீன் கண் முன்னாடியே அவ்வளோ ப்ரூட்டில் ரேப் பண்ணுவாங்க. இதை பார்த்து அவள் கதறி எழுதிட்டு இருப்பா. அந்த நேகாங்கிற பொண்ணும் அவள் கான்சியஸ் இழந்துருவா. அவள் அப்படியே மயக்கம் விட்டுருவா. திரும்ப நம்ம ஹீரோனை அவள் வந்து ரூமில் விட்டுருவாங்க. இப்போ கரெக்டாக நைட் டைம் ஆச்சு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு உயிர் இருந்துருச்சு. இதுக்குன்னு நம்ம பொறுத்தது போதும், நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து பண்ணி ஆகணும். எப்படிங்க தப்பிக்கன்னு பார்க்குறப்ப இவருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். அங்கேருந்து கீழே குதிச்சு தப்பிக்கலாம். சரி கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே குச்சிருவா. சரி அப்போ தான் பார்க்குறா அங்கே ஒரு மாட்டு கொட்டகை இருக்கும். இதை பார்த்து அவளுக்கு ஒரு பிளான் தோணுது. அதை பல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே இதே நேரத்தில் அந்த நேயாங்கிற பொண்ணை வைப்பாங்க. அவள் அப்போ சுயநினைக்கு வருவா. அவளுக்கு நடந்த கொடூரத்தில் பார்த்து அவளுக்கு உயிரோலே பிடிக்கல. பேசாமல் நம்ம செத்துருவோன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தகர கம்பி இருக்கும், அதை எடுத்து அவள் கையை கிழிச்சிருவா. இது அந்த போலங்கிற போய் பார்த்துருவான். உடனே ஓடி போய் துணியில் எட்டு வந்து அவள் கை கட்டிடுவான். ஹே உனக்குன்னு பைத்தியம் முடிஞ்சிருச்சா, நான் ஒன்று வச்சு எவ்வளோ பிளான் பண்ண தெரியுமா, நீனு அவள் சைடு செத்துறான்னு சொல்லிட்டு அவள் கை கட்டிட்டு இருப்பானா. அப்போ சடனாக பின்ன இருந்து மாடு கத்துற சவுண்ட் கேட்கும். ஏன்னா எல்லோரும் வெளியே வந்து பார்த்தா அந்த மாட்டு கொட்டகை இருக்குல்ல, அது அப்படி தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கும். உள்ளே இருக்கிற மாடு அப்படியே கறி இறந்து போயிடும். இதை பார்த்து இந்த வீட்டில் இருக்கிற செம்மகடு போயிடுறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் நாட்டு இந்தியாவில் மாடில் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாடு இருந்ததை பார்த்து எல்லோரும் கதறி எழுதிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்ச மாதிரி கோவம் ஆரம்பிச்சிருச்சு. இதான் நம்ம என்னோட பிளானு. ஏன்னா இங்கே செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடிச்சிடுவாங்க. பைத்தியம் முடிக்காம ஸ்டேஜுக்கு போனால் தான் நம்மளால இங்கே கொள்ள முடியும். இதை நம்ம இன்னொரு பிளானாக இருக்கும். இப்போ அந்த போல செம்மகடு போயிட்டால, இதுக்கு மேலே விட மாட்டேன், அவளை கொன்னே தெரியும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நம்ம மீன் தேடி போயிட்டு இருப்பான். இதே நேரத்தில் நேகாங்கிற பொண்ணை வைப்பாங்களா, அவள் அந்த கேஜுக்குள்ளே இருப்பா. அப்போ அவளை பார்க்குறதுக்கு அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற பொண்ணு வருவா. அந்த பொண்ணுக்காக தண்ணியில் கொண்டு வந்துருப்பா. இதை பார்த்து அந்த பொண்ணு கோந்த வரும். ஏண்டி இது எங்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்துருக்கோம்ல, எங்கள் உயிருக்கு ஆபத்து தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்பயே போயிருப்போம்ல, உன்னை காப்பாற்ற வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டால் அந்த பொண்ணு எதோ அழகாக
பார்க்க பேச மாட்டா. தென் அதுக்கப்புறம் ஒரு உண்மையை சொல்லுவா. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா சொல்கிறது அப்படியே கேளுங்க, எங்கள் அப்பா சொல்கிறது செஞ்சீங்கன்னா அவர் உங்களை எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லுவா. இதை பார்த்து ஒரு சமஷாக்காக இருக்குது. என்னது உங்கள் அப்பாவா? இந்த வீட்டில் அண்ணன் ஒருத்தர் இருக்கார்ல, அவரே அப்பான்னு சொல்கிறேன் கேட்குறப்ப, ஆமாம் அவரே எங்கள் அப்பா. சின்ன வயசுலேருந்து நிறையவே ட்ரை பண்ணியிருக்காரு. அது மூலமாக எனக்கு குழந்தையும் பிறக்கும். குழந்தை பிறந்த முதல் நாள் அந்த குழந்தைய கொண்டுருவாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேனா, அதனால் என்னை விட்டுருவாங்க. எதுவும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ நேயாங்கிற பொண்ணுக்கு புரியுது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து அந்த அப்பங்காரனே இந்த பொண்ணு அபியூஸ் பண்ணியிருந்திருக்கான். இந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா பண்ணுறது அபியூஸ்னே தெரில. இந்த மாதிரி அந்த பொண்ணு வளர்ந்துருக்கா. இதெல்லாம் நேகா கேட்டோன்னே அவள் சமாளி விட்டுரும். இப்போ அந்த பொண்ணு பாட்டு அங்கேருந்து போயிடுவாள். பட் போகிறப்ப கேஜ் லாக் பண்ணியிருக்க மாட்டா, அப்படி திறந்து வச்சுட்டு போயிடுவா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவங்க இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, இங்கே தப்பிச்சு போடுங்கிறதுக்காக அந்த கேஸ் திறந்து விட்டுருப்பா. இதை கட்டான சான்ஸ்ன்னு நேகா வந்து ஓடிட்டுருப்பா. இதே நேரத்தில் அந்த போலா காமிப்பாங்க. செம்மங்காண்டில் மீன் எங்கே போயிட்டான்னு தெரியாமல் காட்டில் தேடிட்டு இருப்பானா, பார்த்தா புதத்தில் ஒழிஞ்சிருப்பா. அவன் கரெக்டாக பக்கத்தில் வரப்ப ஒரு இரும்பு பைப் இருக்கும். அதை எடுத்து மண்டையில் ஒரு அடி சத்து நான் மண்டையில் அடிக்கிறப்ப அவ்வளோதான், அவன் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. போலோவுக்கு அங்கேயே பால் ஊற்றிட்டாங்க. கரெக்டாக நேகாவை அங்கேருந்து ஓடி வருவா. நம்ம மீனை பார்த்துருவா. அவள் பார்த்த எல்லா உண்மையும் நம்ம மீன்கிட்ட சொல்லிடுவா. ஹே இப்போ தெரியுது, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு பேர் பிரீனா. அந்த பொண்ணோட அப்பா தான் உள்ளே இருக்கிற அந்த அண்ணங்காரன் தன் பொண்ணுங்க அவள் இத்தனை ரேப் பண்ணியிருக்கான். அவளுக்கு பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கான். இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குடி, வா நம்ம இங்கேருந்து பேருன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் கேட்க மாட்டா. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை இவங்க மாதிரி கடத்திருக்காங்க போல். எல்லோரும் ரேப் பண்ணி கொடூரமாக கொண்டிருக்காங்க. அண்ட் அதுப்போ அந்த பொண்ணுக்கு பிறந்த பச்சைலம் குழந்தைகளை கொண்டிருக்காங்களே. இந்த மாதிரி காட்டு முறையில் சும்மா விடக்கூடாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கொல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் கொலகாரில் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்து நேகாவுக்கு மனசு மாறிடுது. அவங்களுக்கு கொன்னே தீருன்னு சொல்லிட்டு நேகா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் அந்த அண்ணங்காரனே இந்த தாய்க்கிளையும் வைப்பாங்க. அவங்க 2 பேரும் இப்போ அந்த ரூமில் இருப்பாங்க. போல நைட்டு போனவன் இன்னும் வரவே இல்லை. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுங்க போல கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளே கொள்ளைங்க வருவாங்க. நம்ம தான் அதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே இருப்பாங்களா. கரெக்டாக நம்ம ஹீரோ நேகா அங்கே வருவாங்க. நம்ம ஹீன் கீழே ஒரு இரும்பு பைப் இருக்கும். அதை எடுத்து நடிக்கலாம் ட்ரை பண்ணுறப்ப அந்த ஆள் சுதாச்சிட்றான். நம்ம ஹீரோனுக்கு அந்த ஆள் செம்மையாக சண்டை வருது. 2 பேரும் மாடியில் போய் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இந்த நேகாங்கிற பொண்ணு இருக்கால, அவன் தாய்க்கிளோட சண்டை போட்டு இருக்கா. அந்த தாய்க்கிளே ஒரு கொலகாண்டில் இருக்கும். ஏன்னா அந்த பசங்க கொண்டாங்களே. பட்டாக்கத்தி எடுத்து நேகாவை கொல்ல ட்ரை பண்ணும். நேகா அந்த கிளவி கொள்கிற மனசே இருக்காது. வேறு வழியிலும் பக்கத்தில் ஒரு கதிரருவா இருக்கும். அதை எடுத்து அந்த கிளவி சங்கிலே ஒரு சொருகு. அவ்வளோதான், அந்த கிளவி எங்கேயும் மறுகே சாலா. இதே நேரத்தில் அந்த அண்ணங்க வைப்பாங்க. அவனுக்கு நம்ம மீன் செம்ம சண்டை. பைப் எடுத்து அவனை அடியாடி நடிச்சு அவ்வளோதான் அவனையும் கொண்டுறா. மேலே மாடிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவா. பட் அப்போ அவனுக்கு உயிர் போயிருந்திருக்காது. எங்கே திரும்ப உயிரோடு வந்துடும் சொல்லிட்டு அந்த கிளவிக்கிட்ட ஒரு பட்டாக்கத்தி இருந்திருக்கும்ல, அதை எடுத்து அவன் கழுத்தில் ஒரு சொருகு. அவ்வளோதான், அவன் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ தான் நம்ம மீனுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் மேலேருந்து அந்த பிரணாங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு இங்கே நடக்கிற விஷயம் ஒன்றும் புரியல. ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி அங்கிட்டும் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ அவங்க 2 பேரும் கடைசியாக அந்த வீட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க. இதோட வெல்கம் ஹோம்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் இது ரியல் லைஃப்பில் உண்மை நடந்த சம்பவம் சொல்லிட்டு. ரியல் லைஃப்பில் என்னாச்சுங்கிறத கடைசியில் காமிக்கிறாங்க. அதை பார்த்து நான் அமைக்கிறவங்க பார்க்குன்னு இருக்கோம். அந்த சைக்கோ ஃபேமிலி இருக்குல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த வீட்டு பக்கம் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் குடும்பம் கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 13 பேர் கொண்டிருக்காங்க. அந்த 13 பேரில் 9 பேர் பெண்கள் போல். அந்த 9 பேர் ரேப் பண்ணி கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம், அந்த வீட்டில் பிரணன் ஒரு பொண்ணு இருந்தால, அது அந்த அண்ணங்காரனோட பொண்ணு. அவன் பொண்ணையும் அவன் 8 வாட்டி ரேப் பண்ணியிருக்கான். அதில் 8 வாட்டியில் 7 வாட்டி குழந்தை பிறந்திருக்கு. அந்த 7 குழந்தையுமே பிறந்த முதல் நாளே கொண்டிருக்கான். 8வது குழந்தை மட்டும் கடைசியாக உயிர் பழிச்சிருந்தால, அப்போ வயிற்றுல இருந்திருக்குது. அது போய் இவங்க இந்த மாதிரி கொடூரமாக கொள்ள ஆரம்பிச்சாங்களே. அதில் முதல்ல இவனை மாட்டினது யாருன்னா அந்த அண்ணங்காரன் இருக்கல, அவனோட பொண்டாட்டி. அதாவது அந்த பிரணங்கிற பொண்ணு இருக்கல, அவளோட அம்மா. அவளை கொண்டு ரேப் பண்ணி தான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மாற்ற ஒவ்வொருத்தரையும் கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதுவும் பொண்ணுங்கன்னா ரொம்ப மோசம். இதுலேருந்து உயிர் பிழைச்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா அனுஜாவும் நேகா மட்டும்தான். இதை காமிச்சு வெல்கம் ஹோம்ங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப ட்ராஜடிக்கான ட்ரூ ஈவெண்ட். ஆனால் அந்த ட்ரூ ஈவெண்ட்டை பெருசாக ரிவீல் பண்ணல. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ உயிரோடு இருப்பாங்க. இது அவங்களோட பிரிவு சம்மந்தப்பட்ட விஷயம். சொல்லணும் ஃபோட்டோ முதற்கொண்டு எதுவுமே அவளுக்கு ரிலீஸ் ஆகலை. இது மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் எவ்வளோ இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மேபி நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.